Hey all, this is Madhu again. Today we are going to see the part 2 of the calligraphy tutorial. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அகெயின் ரெண்டு இம்பார்ட்டண்டான டேர்ன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு டேர்ன் வந்து ஓவர் டேர்ன், இன்னொன்று ஒரு டேர்ன் பேர் அண்டர் டேர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஓவர் டேர்னுக்கு அண்டர் டேர்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிமிலர் டு அப் ஸ்ட்ரோக்கும் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரோக்கும் சேர்ந்தது தான் overturn சொல்லுவோம். லைக் எப்படின்னா it will go up down, it's a overturn. so when we go up, அதாவது நம்ம மேலே போனோம்னா மெலிஸாக போகும், கீழே வரும்போது ப்ரெஷருக்கு லிட்டில் ப்ரெஷர் கொடுத்தோம்னா இதை நம்ம overturn சொல்லுவோம். ஸோ மேலேருந்து கீழே வர்றது பேர் overturn சொல்லுவோம். இதுவும் சேம் தான், சேம் சிங்கிள் திக் லைனும் சேர்ந்து அண்டர் டர்னை கிரியேட் பண்ண போகிறோம். லைக் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஷரை கொடுக்குறோம், கீழே வரத்துக்கு மேலே போகும்போது ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இது அண்டர் டர்ன். ஸோ அண்டர் டர்னில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அண்டர் டர்ன். ஸோ யூ, ஸோ வி ஹேவ் டு ரைட் யூ லைக் அ ஸ்ட்ராங் ஸ்ட்ரோக் அண்ட் தின் ஸ்ட்ரோக். ஸோ திக் அண்ட் தின். இந்த ஓவர் டர்ன் அண்டர் டர்ன் என்னென்ன லெட்டர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஏ லெட்டர், ஏக்கு எழுதும் போது யூஸ் ஆகும், அண்ட் யூ எழுதும் போது யூஸ் ஆகும், டபிள்யூ எழுதும் போதும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸோ ஓவர் டர்னும் அண்டர் டர்னுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லூப் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.